இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், அவரை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு அறிவு இல்ல? அவர் பேஷண்ட். அவர் எப்படி எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. என்ன அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு இருக்க? அவதான் சொன்னானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல மேடம், இவங்கதான். இவ என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா நீ? என்ன எல்லாரும் சேர்ந்து அவரை கொல்ல பாக்குறீங்களா? உள்ள கூட்டிட்டு போ. என்னங்க இது? ஏய் நில்லு. என்ன என் தங்கச்சி கேட்டுக்கிட்டே இருக்கா? நீ பாடி பதிலே சொல்லாம போயிட்டு இருக்க. வர்ஷினி, ஐயோ வர்ஷினி, ஜனம்மா, அப்பா சீக்கிரமா சரியாயிடுவாரு. நீ தைரியமா இருக்கணும். என்ன பிரகாஷ், உன் பொண்ணு உன்கிட்ட பேசினாடா? நீ கேட்டியா? என்ன மீனா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் அவன்? என்னன்னு தெரியலண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. வெண்பாவை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிண்ணே. அம்மா, ஏய் என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? என்னம்மா ஏன் அழற? தமிழ் எதுவும் சொன்னாலா? இல்லம்மா. அப்ப நான் அப்பா கிட்ட பேசினம்மா. அப்பா கிட்ட பேசுனியா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, இத்தனை வருஷம் அந்த ரூம்குள்ள போகவே மாட்டேன். அப்பாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல. இப்ப எனக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சுமா. அப்பா என்கிட்ட பதில் எதுவுமே பேசல. ஆனா அவர்கிட்ட நான் பேசினது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பாவை இனிமே நம்ம வெளியில கொண்டு வந்து காட்டணுமா. எல்லாருமே மனசு விட்டு பேசணுமா. அப்பாதான் அப்பா சரியாவாரு. தமிழ் இந்த விஷயத்துல நல்லதுதாமா பண்ணிருக்கா. அவ ஏன் இதெல்லாம் பண்றா? இனிமே நான் டெய்லி அப்பா கிட்ட பேச போறேன். இத்தனை நாளா அப்பா திரும்ப பழைய மாதிரி வருவார்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. வா நம்ம அப்பா போய் பாப்போம். வா வா. டேய் சிபி, நீ யார் தெரியுமாடா? எத்தனை பொண்ணுங்களை உன் பின்னாடி சுத்த வச்சிருக்க தெரியுமாடா? டேய், நீ மன்மதனோட நேரடி வாரிசுடா. இதெல்லாம் உனக்கு ஜுஜுபி மேட்ரு. நீ மட்டும் மனசு வச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்ற. ஆமாங்கற. மறுபடியும் உள்ள போய் கிரிஞ்சு பண்ணாதடா. சரி ஓகே போடா. தமிழ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சிபி சார் இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன தமிழ்? ஜனாமா அவங்க கூட ஒரு சில எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க. வாங்க வந்து உட்காருங்க. இந்த கொட்டேஷன் பாத்தீங்கன்னா இது ரெண்டு டைப் இருக்கும். இத மாத்தி வினோத், நீங்க போங்க. நாங்க ஒரு முக்கியமான பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. இல்ல சார், இது அதை விட முக்கியமான விஷயம். என்னாச்சு? நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அந்த குறிஞ்சிநாதன் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கூட மீட்டிங் நடக்க போகுது. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ் வந்திருக்கு மேம். தமிழ், நீ கோவப்பட்டு டக்குன்னு எதுவும் ரியாக்ட் பண்ணாத. நம்ம ஜானுவை மீறி அவங்க ஷேர்ஸை விற்கவே மாட்டாங்க. இல்ல சிபி சார், நாம அப்படி அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. ஏன்னா இது குறிஞ்சி. கண்டிப்பா அவன் நம்மளை விட டபுள் மடங்கு அட்வான்ஸா தான் யோசிப்பான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்க இன்னைக்கு இருக்கிற ப்ராஃபிட்டை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு ப்ராஃபிட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
ஜனா ஃபுட்ஸோட மொத்த ஷேரையும் ஒரு சிங்கிள் சைன்ல எனக்கு எழுதி கொடுத்துருங்க. என்னையா யோசிக்கிறீங்க? இல்ல சார், நாங்க ரொம்ப வருஷமா ஜனா மேடம் கம்பெனி ஷேரை இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ நீங்க திடீர்னு சொல்றதால எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹே, ஜாக்பாட்டுங்கிறது எப்பயாவது தான் அடிக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருது? ஒரு 20, ஒரு 25, ஒரு 30% கிடைக்குமா? நான் 100% தரேன். 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தா 2 கோடி, 50 கோடி போட்டு இருந்தா 100 கோடி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மகாலட்சுமி எல்லா நேரமும் வாசல்ல வந்து நிக்க மாட்டாயா? கதவை சாத்திட்டு திருப்பி அனுப்பிடாதீங்க. சார், என்னம்மா? குறிஞ்சிநாதன் சாரை பார்க்கணும். முக்கியமான மீட்டிங் நடக்குதுமா, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சார், எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளதா இருக்காங்க, நான் பார்க்கணும். இல்லம்மா, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுமா. ஆமா, Security. சொல்லிட்டே இருக்கேன்ல. விடியா, சார். நம்ம பொண்ணுதான். சரிங்க சார். வாமா, என்ன இந்த நேரத்துல இங்க ஓடி வந்திருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு 24 மணி நேரமும் ஒரே சிந்தனை தாமா. என்ன தோக்கடிச்சவங்கள, என்ன அவமானப்படுத்தினவங்கள நான் அழிக்கணும். அதுக்கு தாம்மா கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. எங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து மொத்தமா வாங்கிடலாம் நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா பாப்பா? நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அத்தனை பேரோட அக்ரிமெண்ட்டையும் நாங்க இன்வாலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க திட்டம்லாம் எங்க கிட்ட பழிக்காது. ஐயோ, பயமா இருக்கேம்மா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்ன தோக்கடிச்சிருவ போல இருக்கே. என்ன இந்த குறிஞ்சிநாதனுக்கு பூச்சாண்டி காட்டுறியா? நீங்க இப்படிலாம் நக்கல் பண்ணா அப்படியே அழுதுட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களோ? இந்த ஜென்மோன்னு இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால ஜனாமாவை தோக்கடிக்கவே முடியாது. அப்படிங்களா? சரிங்க மேடம். ஏற்கனவே ஒரு டெண்டர்ல நான் உங்களை தோக்கடிச்சிட்டேன் மேடம். இப்பதான் ஒரு டெண்டரை பழைய கேஸை ஏதோ தோண்டி எடுத்துட்டு வந்து தட்டி பறிச்சிட்டீங்க. இனிமேல அப்படி எதுவும் நடக்காது மேடம். நான் விட மாட்டேன். யார் இந்த போட்டோ இங்க மாட்டது?